இந்த வீடியோவில் மாதாவினுடைய பிரசன்னத்தை நம்மளுடைய அன்றாட வாழ்வில் எப்படி உணர்வது, அவங்களுடைய பிரசன்னத்தை எப்படி நம்ம பார்க்குறது, அவங்கள நம்ம வாழ்க்கையில் எப்படி செயல்பட அனுமதிப்பது, நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள், அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் மாதாவே இறங்கி வந்து நம் வழியாக செஞ்சால் எப்படி இருக்குமோ அவங்களுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுவது. குறிப்பாக 33 நாள் நம்மையே நம்ம தயாரித்து முழுமையாக ஆண்டவர் இயேசுவுக்கு மாதா வழியாக நம்மையே நம்ம அர்ப்பணித்ததுக்கப்புறம் அது அந்த ஒரு நாளோடு முடிஞ்சு போவதில்லை. அதை ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வாழ்வாக்குறது, இது எல்லாத்திற்கும் ஒரு 5 வழிகள் அல்லது ஒரு 5 முயற்சிகளை நாம் செய்யலாம். இந்த வீடியோவில் அந்த 5 வழிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி மாதாவை நம் வாழ்வில் செயலாற்ற நாம் அனுமதிக்கணும் அப்படின்னாக்க, மாதாவுடைய பிரசன்னத்தை நம்ம உணரணும் அப்படின்னாக்க, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஒன்று தான், நாம் சாக வேண்டும். நம்மளுடைய சுய விருப்பங்கள் சாக வேண்டும். அப்போ தான் மாதாவுடைய திருவுளமும் ஆண்டவர் இயேசு மூவர் இறைவனுடைய திருவுளமும் ஒன்று தான். எப்படி மூவர் இறைவன் ஒன்றாக இருக்கிறார்கள், ஒரே சிந்தனையை கொண்டிருக்கிறார்களோ, அதே போல் மாதாவுடைய சிந்தனையும் மாதாவுடைய விருப்பமும் மூவர் இறைவனால் முழுமையாக சொல்லப்பட்டு மாதா முழுமையாக கடவுளினால் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால மாதாவினுடைய விருப்பமும் மாதாவுடைய திருவுளமும் கடவுளுடைய திருவுளமும் எப்பயுமே ஒன்றாக தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்வில் மாதாவுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது, அதன் வழியாக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது அப்படின்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நாம் இறக்க வேண்டும், நாம் சாக வேண்டும், நம் சுயம் அழிய வேண்டும். அதனால தான் புனித மான்ஃபோர்ட் மரியாயின் ரகசியம், மரியாயின் மீதான உண்மை பக்தி அப்படின்ற இந்த 2 புத்தகத்தில் தெளிவாக கூறுகிறார். வெகு சிலருக்கு மட்டுமே இந்த முழு அர்ப்பண பக்தியை பற்றி தெரியும். அதிலும் ரொம்ப சொற்பமானவர்கள் மட்டுமே இதை உள்ளார்ந்த இதனுடைய அந்த பயிற்சிகளை எல்லாம் எடுத்து மேற்கொண்டு இந்த முழு அர்ப்பணத்தை அன்றாட வாழ்வில் முழுமையாக கடைபிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி புனித மான்ஃபோர்ட் கூறுகிறார். அப்போ 33 நாள் முழு அர்ப்பணம் அப்படின்றது ஏதோ 33 நாள் தயாரிச்சுட்டு ஏதோ ஒரு மாதாவுடைய திருவிழா அன்னைக்கு நம்ம அர்ப்பணிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. இது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். நம்ம வாழ்நாள் முழுவதும் நாம் இந்த முழு அர்ப்பணத்தில் நம்ம முதிர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம என்றைக்கு முழு அர்ப்பணம் செய்கிறோமோ அந்த நாள் நம்மளுடைய இறந்த நாள். அன்னைக்கு நாம் முழுமையாக கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிவதைப் போல நாம் மடிந்து போக வேண்டும். அன்னையிலிருந்து நாம் வாழக்கூடாது, மாதா வாழ போகிறாங்க. மாதா தூய் ஆவியானவரோடு சேர்ந்து நமக்குள் இயேசு கிறிஸ்துவை உருவாக்கப் போகிறார்கள். நாம் முழுமையாக அர்ப்பணித்த அந்த நாள் நம்மளுடைய இறந்த நாள் அப்படின்னாக்க, அதுக்கப்புறம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய சுய விருப்பம், செல்ஃப் வில் அழிய வேண்டும், மடிய வேண்டும். நம்மளுடைய ஆசைகள், செல்ஃப் டிசையர்ஸ் மடிய வேண்டும். செல்ஃப் லவ், நம் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, நம்ம மீதே நம்ம வச்சுக்கூடிய அந்த அன்பு அழிய வேண்டும். நம்ம தேடக்கூடிய உடலுக்கு தரக்கூடிய சுகங்கள், இன்பங்கள் அழிய வேண்டும். அதற்கு நாம் சாக வேண்டும். உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசைகள், கவர்ச்சிகள் அழிய வேண்டும். சாத்தானுக்கு நம்ம செவி கொடுத்து அவன் வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த எல்லா நம்மளுடைய நடத்தைகளும் அழிய வேண்டும். அப்போ முழு அர்ப்பணம் செய்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நாம் மடிகிறோமோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய சுயம் அழிகிறதோ இறக்கிறதோ, the more we die to ourselves, the more Mother Mary will start living in us. நம்ம எந்த அளவுக்கு இறக்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு மறைந்து மடிந்து போகிறோமோ அந்தளவுக்கு மாதா நமக்குள்ளே பிழைத்திருப்பார்கள். அப்போ நம்ம முழு அர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அதை நம்ம புதுப்பிக்கும் போது, இல்லை ஒவ்வொரு திருவிழாவுக்கும் நம்ம எப்பயாச்சும் புதுப்பிக்கும் போது, தயாரிக்கும் போது நம்ம இந்த முழு அர்ப்பண வாழ்வில் நம்ம முதிர்ச்சி அடைந்து கொண்டே இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பழைய பாவத்துக்குரிய நம்ம சுயத்தினுடைய அந்த இயல்பு அழிந்து கொண்டே வரும். இதனால் நாம் ஞானஸ்தானத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியை விசுவாசத்தோடு நம்ம கடைபிடிக்க ஆரம்பிப்போம். அப்போ தான் மாதாவுடைய பிரசனம், மாதாவுடைய கரம், மாதாவுடைய செயல்பாடுகள் நம் வாழ்வில் தெரிய ஆரம்பிக்கும். சரி, இப்போ நான் எப்படி சாகிறது, ஒவ்வொரு நொடியும் நான் எப்படி மடிஞ்சு போயிட்டு மாதாவுடைய திருவிழம் எப்படி என்னில் நிறைவேறணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், ஏதாவது எளிய முறைகள், அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய எளிய முறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, அதுதான் இப்போ நம்ம இந்த 5 எளிய வழிகளை நாம் பார்க்க போகிறோம். முதல் முயற்சி என்ன செய்யலாம், முதல் வழி என்ன அப்படின்னாக்க, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த அந்த நொடியே நம்மளுடைய சுயத்தை உடைக்க வேண்டும், நாம் சாக வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, காலையில் கண்ணை முழிச்ச அந்த செகண்டே பல எண்ணங்களால் நம்ம தாக்கப்படுவோம். ஆனால் அந்த நொடி நம்ம மொபைல் எடுத்து நோண்டாமல் நம்ம உடனடியாக நம்மளுடைய சிந்தையை மாதா பக்கம் திருப்பி சிலுவை அடையாளம் வரைஞ்சி, பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே சிலுவை அடையாளம் வரைஞ்சி நம்ம முடித்த உடனே, அம்மா இதோ உங்களுடைய அடிமையினமாண்ணா, சொற்படி எனக்கு இன்றைக்கி ஆகட்டும், இன்றைக்கி எல்லாமே உங்களுக்காக, உங்களோட
உங்கள் வழியாக உங்களுக்குள்ளே நான் செய்ய போகிறேம்மா. உங்களுக்கு என்ன விருப்பமோ அது என் வழியாக நிறைவேற்றுங்க. அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன ஜெபத்தை நமக்கு பிடிச்ச மொழியில் பிடிச்ச வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளுடைய சுயத்தை அந்த எந்திரிச்ச அந்த முதல் நொடியே, அந்த நாளின் முதல் நொடியே நாம் உடைப்பதற்கான ஒரு எளிய முயற்சி தான் காலையில் எந்திரிச்சோன்னா இந்த ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை செய்வது. இது ஏதோ ஒரு சடங்காச்சார ஜெபமாக இல்லாமல் காலையில் நமக்கு பிடிச்ச நமக்கு என்ன வார்த்தைகள் வருதோ அந்த வார்த்தைகளின்படி மாதா எப்படி ஆண்டவருக்கு தன்னையே அடிமையாக ஒப்பு கொடுத்தாங்களோ அதே போல் நாமும் மாதா வழியாக ஆண்டவருக்கு நம்மையே நாம் அடிமையாக ஒப்பு கொடுக்க போகிறோம். மனசார உணர்ந்து காலையில் எந்திரிச்ச அந்த நொடியே நம்முடைய சுயத்தை நாம் உடைக்க வேண்டும், அழிக்க வேண்டும், நாம் மடிய வேண்டும். அதற்கான ஒரு எளிய முதல் வழி தான் காலையில் எழுந்திரிச்சோன்னு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு வாக்குறுதியை நம்மளுடைய இந்த அர்ப்பணத்தை புதுப்பித்து கொள்ளலாம். இது ஒரு சின்ன முயற்சி. இரண்டாவது வழி என்ன அப்படின்னாக்கா, புனித மான்ஃபோர்ட் கூறுகிறார், நீங்கள் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் மாதாவோடு சேர்ந்து செய்யுங்க, வித் மதர் மேரி. இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னாக்க, நம்ம உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்து ஒரு பயணத்தை துவங்குறோம் அப்படின்னாக்க ஒரு மனசில் ஒரு அருளிருந்த மாதிரியை சொல்லிவிட்டு அம்மா என் கூட வாங்கம்மான்னு சொல்லலாம். மனசுக்குள்ளேயே நம்ம ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம், மாதாவோட பேசலாம். எப்பயுமே கான்வர்சேஷனில் இருக்க சொல்கிறாரு புனித மான்ஃபோர்ட். மாதாவோட எப்பயுமே பேசிக்கொண்டே இருக்க சொல்கிறார். இதுதான் அர்ப்பண வாழ்வினுடைய உள்ளார்ந்த பயிற்சிகள், உள்ளார்ந்த நம்ம விஷயங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீகம். அப்போது நம்ம ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறோம், நம்ம ஒரு இடத்துக்கு போய்ட்டோம், நம்ம டீச்சராக இருக்கலாம், இல்லை நம்ம இஸ்திரி போடலாம், நம்ம சமைக்கலாம். அந்த சமைக்க ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அம்மா இதை நான் உங்களோட சேர்ந்து செய்கிறேன், என் கூட வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாதாவோடு சேர்ந்து நம்ம செய்யலாம். நம்ம செய்யக்கூடிய எல்லா சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம மாதாவுக்கு அர்ப்பணித்து செய்யலாம். குறிப்பாக நம்ம இப்படி கூட சொல்லலாம், அம்மா நான் இதை உங்களுடைய மாசற்ற இருதயத்துக்கும் ஆண்டவருடைய திரு இருதயத்துக்கும், உங்களுடைய இமேக்குலேட் ஹார்ட்டுக்கும் ஆண்டவருடைய சேக்ரெட் ஹார்ட்டுக்கும் இதை நான் அர்ப்பணிக்கிறேன், இதை நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். அது நம்ம சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். நான் வீடு சுத்தம் பண்ண போகிறேன், நான் வண்டிக்கு பெட்ரோல் போட போகிறேன், நான் காய்கறி வாங்க போகிறேன். இது எல்லா சின்ன சின்ன விஷயத்தையுமே அம்மா இதை நான் உங்களோட சேர்ந்து செய்ய போகிறேன், இது உங்களுடைய மாசற்ற இதயத்துக்கும் ஆண்டவருடைய திரு இதயத்துக்கும் நான் அர்ப்பணிச்சுட்டு செய்கிறேன், என் கூட வாங்க. எல்லாத்தையுமே மாதாவோடு சேர்ந்து செய்யலாம். நம்ம அர்ப்பணிக்கும் போது அது மாதாவுடைய விஷயமாகும். நம்ம வாங்கக்கூடிய காய்கறி மாதாவுடைய காய்கறி ஆகும். நம்ம செய்யக்கூடிய எல்லா சுத்தம் செய்யக்கூடிய வேலைகள், சமையல்கள், நம்ம படிக்கிற படிப்பு, நம்ம அதை மாதாவுக்கு அர்ப்பணிச்சுட்டு மாதாவோடு சேர்ந்து செய்யும்போது அது மாதாவுடைய செயலாக அது மாறி போகும். இதுதான் இரண்டாவது வழி. மூன்றாவது ரொம்ப ரொம்ப வல்லமையான ஒரு முயற்சி என்ன அப்படின்னாக்க, நமக்கு பிடிக்காத கஷ்டமான விஷயங்கள் எல்லாத்தையும் மாதாவுக்காக செய்வது, ஃபார் மதர் மேரி. நம்ம ரெண்டாவதாக பார்த்தது வித் மதர் மேரி, மாதாவோடு எல்லா வேலைகளையும் அர்ப்பணிச்சுட்டு செய்கிறது, நம்மளோட அன்றாட வேலைகள். ஆனால் இந்த மூன்றாவது முயற்சி என்ன அப்படின்னாக்க, நமக்கு பிடிக்காத விஷயங்கள், நமக்கு கஷ்டமான விஷயங்கள், நமக்கு அருவருப்பான விஷயங்கள், நம்ம மனசு காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள், இது வரைக்கும் இந்த அர்ப்பணம் செய்வதற்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், அதை பார்த்து நம்ம ஓடுவோம், பயந்து போய் கொண்டிருப்போம். ஆனால் இந்த அர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறம் இனி எல்லாத்தையுமே எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ, எதெல்லாம் அருவருப்பாக இருக்கோ அது எல்லாத்தையுமே அம்மா நான் இதை உங்களுக்காக பண்ணுறேமா, இல்லைன்னா எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு இது பிடிக்கல, ஆனாலும் இதை உங்களுக்காக பண்ணுறேன். இந்த மெரிட்ஸ், இதன் பலன்களை எல்லாத்தையும், இதன் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து அதை உங்களுக்கு தேவையான உங்கள் விருப்பப்படி அதை நீங்கள் பண்ணுங்கம்மா, இதை நான் உங்களுக்காக மட்டும்தான் பண்ணுறேன், இல்லை பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு மாதாவுக்காக ஃபார் மதர் மேரின்னு அர்ப்பணிச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா உண்மையிலேயே இதை நம்மளோட அன்றாட வாழ்வில் பார்க்கலாம். எந்தெந்த விஷயம்லாம் இது வரைக்கும் கஷ்டமாக இருந்ததோ அதெல்லாம் ரொம்ப எளிதாக நாம் செய்ய ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு நம்ம பஸ்ஸுக்காகவோ இல்லை ட்ரெயினுக்காகவோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோட கால் வலிக்குது, இல்லை வெயில் ரொம்ப அடிக்குது, நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டங்களை அம்மா இந்த கால் வலியை, இந்த வெயிலில் இருக்கக்கூடிய இந்த வேதனை, இந்த தலைவலியை நான் உங்களுக்காக தாங்கிக்கிறேம்மா, நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்துங்க, ஃபார் மதர் மேரி. அதே போல் நம்ம ஒரு வேளை சீட்டு கிடைக்காம நின்றுக்கிட்டே ரொம்ப நேரம் வர மாதிரி இருக்கலாம். அம்மா இந்த ஒரு சூழ்நிலையை நான் அமைதியாக பொறுமையோடு சகிச்சுக்கிறேன், ஏற்றுக்கிறேம்மா, இதை நான் செய்கிறேன், உங்களுக்காக செய்கிறேன், ஃபார் மதர் மேரி. அதே போல் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நபரை பிடிக்காமல் இருந்திருக்கோம், அந்த நபர்கிட்ட பேசாமல் இருந்திருப்போம். இப்போ நம்ம அவங்கள பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு முகதாட்சணைக்காக அவங்கள பார்த்து சிரிக்கவா செய்யலாம். இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்காக பண்ணுறேம்மா. இந்த மாதிரி நமக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், யாராச்சும் நம்மளை சம்மந்தமே இல்லாமல் நம்ம மனசை காயப்படுத்தலாம், திரும்பவும் அவங்கள நம்ம கோபத்தினால திரும்பவும் நம்மளுடைய வார்த்தைகளை எரிஞ்சு கொட்டாமல் அதை பொறுமையாக அதை சகித்து கொண்டு அம்மா இதை நான் உங்களுக்காக அமைதியாக தாங்கிக்கிறேம்மா, இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் மாதாவுக்காக செய்யலாம். இதுதான்
மூன்றாவது எளிமையான ஒரு வழி மாதாவுடைய பிரசன்னத்தை நம் வாழ்வில் உணர்வதற்கு. அப்போ முதல்ல காலையில் எந்திரிச்சோன்னே நம்மளுடைய சுய விருப்பத்தை உடைச்சிட்டு மாதாவுக்கு நம்மளுடைய அர்ப்பணத்தை புதுப்பித்து கொள்ளக்கூடிய சின்ன ஜெபத்தை சொல்வது. இரண்டாவது, நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் மாதாவுடைய மாசற்ற இதயத்துக்கும் ஆண்டவருடைய திரு இதயத்துக்கும் அர்ப்பணிச்சுட்டு மாதாவோடு செய்வது, வித் மதர் மேரி, அவங்களோட பேசிக்கிட்டே செய்கிறது. மூன்றாவது, ஃபார் மதர் மேரி, மாதாவுக்காக கஷ்டமான விஷயங்களை குறிப்பாக எடுத்து தைரியமாக அவங்களுக்காக செய்யணுன்ற அந்த அன்புனால் தூண்டப்பட்டு கஷ்டமான விஷயங்களை செய்வது மூன்றாவது. நான்காவது வழி நம்மளோட அர்ப்பண வாழ்வில் ஒவ்வொரு வருடமும் கடந்து போக ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முன்னேற நற்பண்புகளை வளர்த்துக்கொள்ள தான் நம்ம இந்த நான்காவது வழியை செய்ய முடியும். நான்காவது வழி என்ன அப்படின்னாக்க கொஞ்சம் கஷ்டமானது. அதாவது எல்லாவற்றையும் மாதா வழியாக மாதாவுக்குள்ள, எவ்ரிதிங் பை மதர் மேரி த்ரூ மதர் மேரி. அதாவது மாதாவுடைய பிரசன்னத்தில் நம்ம உள்ளே இருக்கிற மாதிரியும் மாதா நமக்குள்ளே இருக்க மாதிரியும் நம்ம மாதாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரசன்னத்தை, அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ், அந்த சுயநினைவை நம்ம எப்பயுமே அந்த நாள் முழுதும் கொண்டிருப்பது. இது துவக்கத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பாவ இயல்புகள் இருக்கும்போது மாதாவுக்குள்ளே இருக்கிறதும் மாதா நமக்குள்ளே இருப்பதும் நமக்கே பயமாக இருக்கும். அதை நம்ம அனுமதிக்க மாட்டோம். நம்மளே ஒரு முட்டுக்கட்டு போட்டு அதை நம்ம உள்ளே அனுமதிக்க மாட்டோம். அது செய்வதற்கு நமக்கு தெரியாமல் சப்கான்ஷியஸாக ஆழ் மனசில் நம்ம அதை தடுப்போம். ஏன்னா அந்த பாவங்கள் அவங்கள உள்ளே வரவிடாமல் அது தடுக்கும். அவங்க உள்ளே வருவதற்கு நம்மளுடைய மனசு பயப்பட ஆரம்பிக்கும். அதே போல் நம்ம அவங்களுக்குள்ளே இருப்பதும் அவங்க நமக்குள்ளே இருப்பதையும் நம்ம அர்ப்பண வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை விட்டு வெளியே வருவோம். உலகத்தின் மீது இருக்கக்கூடிய நாட்டங்கள் குறைய நம்ம உடம்பின் மீது நம்ம செலுத்தக்கூடிய அந்த ஆசைகள், அந்த இன்பங்கள், அந்த சொகுசு எல்லாத்தையுமே நம்ம குறைத்துக்கொள்ள, உடலை வருத்தி கொள்ள நம்ம மாதாவுக்குள்ளே இருப்பதும் மாதா நமக்குள்ளே இருப்பதையும் அந்த பிரசன்னத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சுயநினைவுக்கு கொண்டு வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் எப்பயுமே ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம். அந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம எங்கே நடந்து போகிறோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது மாதாவுடைய பிரசன்னத்தை நம்ம நினச்சி பார்க்கணும். மாதா நமக்குள்ளே இருக்காங்க, மாதாவுக்குள்ளே நாமளும் இருக்கிறோம் அப்படின்ற அந்த பிரசன்னத்தை நம் நினைவுக்கு சும்மா இருக்கும்போது நாம் கொண்டு வர வேண்டும். இதுதான் நான்காவது. இப்போ நம்ம பார்த்த இந்த நான்குமே ரொம்ப ரொம்ப எளிதானது. நம்ம அப்பப்போ இதை எளிதாக செய்து விடலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, இது நாலுமே எந்த அளவுக்கு எளிதாக இருக்கிறதோ அந்தளவுக்கு இதை நம்ம எளிதாக கடந்தும் போகிவிடலாம், இதை மறந்தும் போகிவிடலாம். அந்தந்த நாளில் நம்ம சில சமயம் துவக்கத்தில் ஒரு 2-3 நாள் நம்ம செய்வோம், அதுக்கப்புறம் அதை மறந்துடுவோம். அதனால் இந்த எளிமையான இந்த 4 முறைகளும் நமக்கு கை கொடுக்கணும் அப்படின்னாக்க நம்ம இந்த 5வது வழிமுறையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். 5வது வழிமுறை தான் இது எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளமாக அமையும். 5வது என்ன வழிமுறை அப்படின்னாக்க, 5வது முயற்சி என்னென்னா, ஒவ்வொரு நாளும் நாம் குறைந்தது 3 ஜெபமாலைகள் அல்லது 4 ஜெபமாலைகள் ஜெபிக்கணும். இதை நம்ம செய்யாமல் அர்ப்பண வாழ்வினுடைய அந்த உச்சத்தை நம்மளால் அடைய முடியாது. அதனுடைய முழு பலனை நம்மால் காணவே முடியாது. ஏன்னா நம்ம இந்த 4 ஜெபமாலைகள் ஜெபிக்கும்போது இந்த அர்ப்பண வாழ்வை வாழ்வதற்கு முழுமையாக நம்மளுடைய சுயத்தை உடைச்சிட்டு மாதாவை நம்மளோட வாழ்வில் செயல்படுவதை நாம் காண வேண்டும். அப்படின்னாக்க இந்த 4 ஜெபமாலைகள் ஒவ்வொரு நாளும் காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டுன்னு நம்ம ஜெபமாலையில் ஜெபிச்சு மாதாவோட உறவாடி கொண்டே இருக்கணும். மாதா என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். நாம் திரும்பவும் மாதா கூட பேசிக்கொண்டே இருக்கணும். ஒரு ஃபிக்ஸடான ஒரு கட்டமைப்பில் நம்ம போகணும். அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 ஜெபமாலைகள் ஜெபிக்கணும். அதே போல் நம்மளுடைய அர்ப்பணம் இந்த ஜெபமாலையை காப்பாற்றும். இந்த ஜெபமாலைகள் 4 ஜெபமாலைகள் நம்மளுடைய அர்ப்பண வாழ்வை வாழ்வதற்கு நம்ம உதவி செய்யும். நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறதுனால எப்படியாச்சும் நம்ம கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கு மாதவே நமக்கு உதவி செய்வாங்க. அதே போல் நம்ம ஜெபமாலை ஜெபிப்பதனால இந்த முழு அர்ப்பணத்தை முழுமையாக பர்ஃபெக்டாக நாம் வாழ்வதற்கும் இந்த ஜெபமாலை பயன்படுத்தும். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அது உதவி கொள்கிறது. நம்ம பார்த்த அந்த முதல் வழியில் நம்ம எந்திரிச்சோன்னா ஒரு நிமிஷத்தில் மாதாவுக்கு நம்ம முழுமையாக அர்ப்பணிச்சுட்டு, இன்றைக்கி நான் உங்களோட அடிமை, சொற்படி எனக்கு ஆகட்டும், இன்றைக்கி நான் எல்லாமே உங்களுக்காக, உங்கள் வழியாக உங்களுக்குள்ளே செய்ய போகிறேன்னு சொல்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் அது ரொம்ப வல்லமையானது. ஆனால் அது நம்ம சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜெபமாலை ஜெபிக்கும்போது அந்த நாளுக்கான என்னென்ன விஷயன்றதை மாதாவே டைம் டேபிள் போட்டு கொடுப்பாங்க. இல்லை நம்ம என்னென்னலாம் இன்றைக்கி செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை மாதாவோட அந்த ஒவ்வொரு 10 மணிலையும் அர்ப்பணித்து, இதெல்லாம் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன், இதெல்லாம் இன்றைக்கி என்னுடைய வேலைகள் இருக்குது, அவங்களோட நம்ம பேசலாம், அவங்களோட கலந்துரையாடல் செய்யலாம்.
அவங்க பேசுகிறத நம்ம கேட்கலாம். நம்ம திரும்ப அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நம்மளுடைய பிளான் அந்த நாள் முழுசும் அர்ப்பணிக்கலாம். 1/2 மணி நேரம் இதை நம்ம பண்ணி முடிச்சிடும். திரும்ப நம்ம அந்த அன்றாட வாழ்க்கைக்குள்ளே போகும்போது நம்ம ரொம்ப பிஸியாகிடுவோம். நம்ம அந்த பிரசன்னத்தை இழந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம ஒவ்வொரு வேலையும் நம்ம அர்ப்பணித்து செஞ்சாலும் சரி, நம்ம கஷ்டமான விஷயங்களை மாதாவுக்காக செஞ்சாலும் சரி, மாதாவுடைய பிரசன்னத்தை மாதாவுக்குள்ளே மாதா வழியாக செய்யணும்னு முயற்சி செஞ்சாலும் சரி, நம்ம மனுஷங்களோடு நம்ம உறவில் இருப்போம். நம்ம வேலைகள் நமக்கு சில சமயம் சவாலாக அமையும். அப்போ அந்த பிரசன்னத்தை இழந்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? உடனடியாக மதியானம் இன்னொரு டோஸ் போடணும். இன்னொரு ஜெபமாலை ஜெபிக்கும் போது திரும்ப மாதாவோட பேசுவோம். இது வரைக்கும் நடந்ததை பற்றி நம்ம அவங்ககிட்ட நம்மளுடைய மனசை கொட்டலாம், திறந்து காட்டலாம். மாதா நம்மளை திரும்ப கரெக்ட் பண்ணுவாங்க. திருப்பி சாயந்தரம் ஒரு தடவை இதே ப்ரொசீஜர் நடக்கும். நைட்டு அந்த நாள் முழுதும் உட்காந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு மாதாவோட சேர்ந்து நம்ம பேசும்போது இன்றைக்கி இங்கெல்லாம் நீ இதை பண்ணுன்னு சொல்லி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறை ஜெபமாலை ஜெபிக்கும் போது மாதாவோட ஒரு முறை பேசுகிறோம், மாதா நம்மளோட ஒரு முறை பேசுகிறாங்க. இதுவே ஒரு நாளைக்கு 4 முறை நம்ம ஜெபிக்கும் போது மாதா நம்மளோட 4 முறை பேசுகிறாங்க, 4 முறை நம்மளை திருத்துவாங்க. நம்மளும் மாதாவோட 4 முறை பேசும்போது நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு நம்ம அவங்களோட இடைப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம முழு அர்ப்பணம் செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க, இல்லை நம்மளுடைய வாழ்வில் மாதாவே இறங்கி நம்மளுடைய வாழ்வில் எல்லா விஷயங்களையும் செய்யணும், எல்லாத்துலேயும் மாதாவுடைய கரம் இருக்கணும், அவங்களுடைய தொடுதல் இருக்கணும், அவங்களுடைய சாயல் இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய இந்த முக்கியமான ஒரு முயற்சி, ஒரு வழி தான் இந்த 5வது வழி. ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 ஜெபமாலைகள் ஜெபித்தே ஆக வேண்டும். அப்போ இந்த 5 வழிமுறைகள் வழியாக மாதாவை நம்மளுடைய வாழ்வில் அவங்களுடைய பிரசன்னத்தை, அவங்களுடைய உடனிருப்பை, அவங்களுடைய தொடுதலை, அவங்களுடைய கரத்தை நம் வழியாக நம்மளுடைய வாழ்வில் மாதா செயல்பட அனுமதிக்க வேண்டும். அப்படின்னா அவங்களுடைய திருவுளமும் கடவுளுடைய திருவுளமும் நம்ம வாழ்வில் நிறைவேறணும். அப்படின்னாக்க இந்த 5 வழிமுறைகளையும், இந்த 5 முயற்சிகளையும் நம்ம அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க முயற்சிப்போம். இதன் வழியாக எவ்வளோக்கு எவ்வளோ இந்த 5 வழிமுறைகள் வழியாக மாதாவோடு நம்ம இடைப்படுகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ மாதாவோட பேசுகிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய முழு அர்ப்பணம் அதனுடைய முழு பலனை எட்டும். ஏன்னா இந்த 5 வழிமுறைகளையும் இந்த 5 முயற்சிகளையும் நாம் செய்வதற்கான ஒரே நோக்கம், நம்ம மாதாவோட எப்பயுமே ஒரு தொடர்பில் இருக்கணும், ஒரு உறவில் இருக்கணும், ஒரு உரையாடலில் எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கணும் அந்த நாள் முழுதும். அதற்காக தான் இந்த 5 வழிமுறைகளும். ஏன்னா அப்போ தான் நம்ம மாதாவோட உறவில், தொடர்பில், உரையாடலில் இருக்கும்போது நமக்கே தெரியாமல் நம்ம மாதாவுடைய திருவுளத்தை செய்ய ஆரம்பிப்போம். இதன் வழியாக கடவுளுடைய திருவுளத்தை நம் வாழ்வில் நிறைவேற மாதா நமக்கு உதவி செய்வாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த 5 வழிமுறைகளை கொண்டு மாதாவோட நம்ம உரையாடி கொண்டு அவங்களோட ஒரு உறவில் இருந்து கொண்டே இருக்கிறோமோ, அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவ்வளோக்கு அவ்வளோ மாதாவுடைய பிரசனமும், மாதாவுடைய கரமும், மாதாவுடைய செயல்களும் நம்முடைய வாழ்வில் காண ஆரம்பிப்போம். ஆமேன்.